நண்பர்களே, இப்போ ஒரு பெரிய கேள்வி. யார் இந்த டாக்டர் ரிஸ்வான் கான்? நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரோட உசுரையே காப்பாத்தி இருக்காரே. ஆஸ்திரேலியால சர்பஞ்ச் சாபுக்கு மசீஹா மாதிரி வந்தவர் யாரு? ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒரு நாள் போட்டியில கேட்ச் பிடிக்கும் போது நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரோட விலா எலும்பு கூடுல அடிபட்டுடுச்சு. ஐயோன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவசரமா ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் ஐசியூல அட்மிட் பண்ணாங்க. உள்ளுக்குள்ள ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த நேரத்துல தான் டாக்டர் ரிஸ்வான் மசீஹா மாதிரி வந்து வேலை செஞ்சிருக்கார். ஏன்னா அவர் சீக்கிரமா அந்த அடியை கண்டுபிடிக்கலன்னா இது ரொம்ப பெரிய ஆபத்தா ஆகி இருக்கும். பார்க்கிறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப பயங்கரமான விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள ரத்தம் கசிவு நடந்திருக்குல்ல. இந்த டாக்டர் ரிஸ்வான் இருக்காரு, அவர் நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நாட்டில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் தெரியுமா? சிட்னியில் இருக்கிற சன்செட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு சான்ஸ் கூட மிஸ் ஆகாம எல்லா வைத்தியமும் கிடைக்கணும்னு. அப்போ யார் இந்த டாக்டர் ரிஸ்வான் கான்? ஐசியூல ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு டர்ட் அம்பையர் மாதிரி, ஒரு கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் ஷேர் பண்றாரு, எல்லா அப்டேட்ஸையும் உடனுக்குடன் கொடுக்குறாரு. விஷயம் என்னன்னா, டாக்டர் ரிஸ்வான் கான் மும்பையை சேர்ந்தவருங்க. இவர் பிசிசிஐயோட மெடிக்கல் டீம்ல ஒரு ஆளு. அவரோட வேலை என்னன்னா, பிளேயர்ஸ் அடிபடாம நோய் வராம பார்த்துக்கிறது தான். இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசின் பிசிஷியன் டீமோட சேர்ந்து எல்லா டூருக்கும் போறது இவர் தான். தினமும் டீமோட பிசியோ ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன்ஸ் கோச்சோட சேர்ந்து வேலை செய்வார். எதுக்குன்னா, யாருக்கு எவ்வளவு வேலை கொடுக்கணும்னு சரியா முடிவெடுக்கிறதுக்கு. அதாவது ஜஸ்பிரீத் பும்ராவை எப்போ விளையாட வைக்கணும், ஒரு பிளேயருக்கு எத்தனை மேட்சஸ் கொடுக்கணும்னு எல்லாத்தையும் இவர் பார்த்துப்பார். இது மட்டும் இல்லாம பிளேயர்ஸோட சாப்பாடு, மருந்து மாத்திரை வரைக்கும் இவர் தான் கவனிச்சுப்பாரு. இதனால டூர்ல அவர் ஒரு டோப்பிங் கண்ட்ரோல் ஆஃபீஸர் மாதிரியும் இருப்பார். அதாவது தப்பான மருந்து எடுத்துக்க கூடாது, தப்பான சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கண்காணிப்பார். அப்படி பார்த்தா அவர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. வேலைப்பளு, பிளேயர்ஸோட பலம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை, மருந்து, சாப்பாடுன்னு எல்லாத்தையும் டாக்டர் ரிஸ்வான் கான் தான் கண்காணிப்பார். நம்ம பார்த்தோமே, ஸ்ரேயாஸுக்கு அடிபட்டப்போ இவர் தான் அங்கே வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா, வலி அதிகமா இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆனா ஸ்ரேயாஸோட நிலைமையை பார்த்துட்டு உடனே இல்ல, இவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்கன்னு முடிவு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம சிட்னில டாக்டர்ஸோட அவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. டாக்டர் ரிஸ்வான் தான் ஸ்ரேயாஸோட சிட்னி ஹாஸ்பிட்டலுக்கு போனவர். ஸ்ரேயாஸ் சம்பந்தப்பட்ட எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டே இருக்காரு. அது போக நம்ம நாட்டில இருந்தும் மற்ற நாட்டில இருந்தும் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கூட தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. எதுக்குன்னா, நம்ம ஐயருக்கு இருக்கிறதுலயே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு. அதனால ஒரு டர்ட் அம்பையர் மாதிரி ஐசியூல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் மேல. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, சீக்கிரமா அவர் குணமாகி அந்த அடியிலிருந்து மீண்டு வரணும்னு. டாக்டர் ரிஸ்வான் கான் சும்மா சாதாரண ஆளு இல்லைங்க, நல்ல படிச்ச டாக்டர். நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்காரு. அவர் படிச்சது ரொம்ப அதிகம். மகாராஷ்டிரா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ்ல MPPS பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தி லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் அண்ட் டென்டிஸ்ட்ரியில ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸர்சைஸ் மெடிசின்ல M.Sc பண்ணியிருக்காரு. அது போக அட்வான்ஸ் ட்ராமா லைஃப் சப்போர்ட், இமீடியட் லைஃப் சப்போர்ட்னு சர்டிபிகேட்டும் வச்சிருக்காரு. அதனால தான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு திறமை அவர்கிட்ட இருக்கு. யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா அவர் உடனே ஆக்ஷன் எடுப்பார். அது கூட IPL குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்காகவும் வேலை செஞ்சிருக்காரு. லண்டன் 2012 ஒலிம்பிக்ஸ்ல மெடிக்கல் டீம்ல இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி செல்சி ஃபுட்பால் கிளப்ல மெடிக்கல் சப்போர்ட் டீம்லயும் இருந்திருக்காரு. அப்படின்னா பாருங்க எவ்வளவு இடத்துல வேலை செஞ்சிருக்காரு. லண்டன் ஒலிம்பிக்ஸ், IPL பிரான்சைஸ்னு நிறைய அனுபவம், நிறைய படிச்சிருக்காரு. அதனாலதான் BCCI கூட நீங்க அங்கேயே இருங்க, ஸ்ரேயாஸ் ஐயரோடன்னு சிட்னியில விட்டுருக்காங்க. ஒவ்வொரு நொடியும் தகவல் கொடுங்க, ரிப்போர்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, நீங்க என்ன முடிவெடுக்கணுமோ அதை உடனே எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவர் தான் ரிஸ்வான் கான். மசீஹா மாதிரி வந்திருக்காரு, நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரோட உசுரையே காப்பாத்தி இருக்காரு. ஏன்னா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ ஸ்ரேயாஸ் சாதாரணமா தான் தெரிஞ்சாரு. ஆனா உள்ளுக்குள்ள ரத்தம் கசிவுன்னு சொன்ன உடனே ஐசியூல அட்மிட் பண்ணாங்க, இன்ஃபெக்ஷன் பரவிடக்கூடாதுன்னு. ஏன்னா அது பார்க்கறதுக்கு சாதாரணமாக விழுந்துட்டோம், விலா எலும்புல அடிபட்டுடுச்சுன்னு தெரியும். ஆனா இந்த உள் ரத்த கசிவு இருக்கே, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. நம்ம ஃபேமஸ் டாக்டர் தனுஷ் பாடிவாலா கூட சொல்லியிருக்காரு, பிசிசிஐ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கு, அவங்களோட மெடிக்கல் டீம் ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கு. அதனால தான் ஸ்ரேயாஸ் உயிர் பிழைச்சாரு. பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அதோட பாதிப்பு ரொம்ப சீரியஸ். நம்ம எல்லாரும் ஸ்ரேயாஸ் ஐயர் சீக்கிரமா ஃபிட் ஆகி வரணும்னு பிரார்த்திப்போம். சீக்கிரமா BCCIல அதுக்கான தகவல் கொடுக்கணும். நன்றிங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு.